coding techniques. I am M. Geeta, V.H. Channasan College, Virudhunagar. Okay. First we go to see the Goffman coding definition. Goffman coding is a lossless data compression algorithm. Lossless means no information is lost. டேட்டாவை நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது அது தெரியும். கம்ப்ரஸிங் அல்காரிதம்ஸ் மீன்ஸ் டேட்டா இஃப் யூ compress the data, the informations was not reduced. நம்ம டேட்டாவை நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் டேட்டாவோட எந்த இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லாஸ்லெஸ் டேட்டா கம்ப்ரெஷன் அல்காரிதம். ஓகே டன். ஓகே, இப்போ லாஸ்லெஸ் டேட்டா கம்ப்ரெஷன் அல்காரிதம் என்ன மெத்தட் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிட்டன்டன்சி மெத்தட், எலிமினேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிட்டன்டன்சி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் இதில் டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகுது, டேட்டா எதையுமே லாஸ் ஆகவே ஆகாமல் நம்ம நீட்டாக என்ன பண்ணலாம், டேட்டாவை கம்ப்ரெஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அது எப்படி கம்ப்ரெஸ் ஆகுது அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, ஹஃப்மன் கோடிங் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் இருக்குது. இன்புட் ஸ்ட்ரிங் அது பிசி ஏஏ டிடிடி சிசி ஏசி ஏசி ஏசிங்கிற மெத்தடில் இருக்குது. மொத்தம் இதில் எத்தனை பிட்ஸ் இருக்குது, மொத்தம் இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, 15 கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை பிட் தேவைப்படும், 8 பிட்ஸ் தேவைப்படும். ஸோ டோட்டலாக 15 × 8 பிட்ஸ் 120 பிட்ஸ் வந்து தேவைப்படுது. நம்ம எந்த கம்ப்ரெஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலை அப்படின்னா எத்தனை பிட்ஸ் தேவைப்படுது, 120 பிட்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, இந்த டேட்டாவை நான் உள்ளக்க வந்து ஹஃப்மன் கோடிங் யூஸ் பண்ணாமல் உள்ளக்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா 120 பிட்ஸ் வந்து தேவைப்படும். சரி, இப்போ ஹஃப்மன் கோடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஸ்டெப்பாக பார்ப்போம், ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரீக்வன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன, அந்த கேரக்டர் வந்து எத்தனை தடவை அப்பியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த கேரக்டர் எத்தனை தடவை அப்பியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் பி how many times is appeared 1 time, C 6 times, A 5 times, D 3 times. ஓகே, ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி என்னது 1 time ப்ரெசென்ட் ஆகிருக்கு, C 6 times, A 5 times, D வந்து 3 times. ஓகே, அடுத்து ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட் பண்ண போகிறோம். என்ன ஆர்டரில் ஷார்ட் பண்ண போகிறோம், இன்க்ரீஸிங் ஆர்டரில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரப்போகுது, பி வரப்போகுது. ஏன்னா அதோட வேல்யூ 1. அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து மினிமம் வேல்யூ என்ன 3, அடுத்து என்ன வேல்யூ 5, அடுத்து 6. ஓகே, இந்த மாதிரி ஆர்டரில் ஷார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஷார்ட் பண்ண என்ன வரும், பிடிஏசின்னு இருக்கும். இது எதில் ஸ்டோர் பண்ண போகிறோன்னா ப்ரியாரிட்டி க்யூவில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ப்ரியாரிட்டி க்யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்யூ அப்படின்னா என்ன அர்த்தம், க்யூவில் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எதை ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணோமோ அதை தான் ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரியாரிட்டி க்யூவில் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டரை ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டரை ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்து வந்து ப்ரிஃபரன்ஸ் கம்மியானதை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ எதுக்கு லோயஸ்ட் வேல்யூ இருக்கோ, லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி, ஹை ப்ரியாரிட்டி வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, எதுக்கு லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குதோ அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம், ஹை ப்ரியாரிட்டி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இட் இஸ் த ஹை ப்ரியாரிட்டி வேல்யூஸ் பி, தென் டி, அகைன் ஏ, தென் சி. ஓகேவா, இப்போ ஆர்டர் என்னது, பிடிஏசி அப்படிங்கிற ஆர்டரில் இருக்குது. ப்ரியாரிட்டி க்யூவில் பிடிஏசிங்கிற ஆர்டரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் இஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ். தென் தேர்ட் ஸ்டெப், we go to the third step. தேர்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரிமூவ் தி 2 nodes ஆஃப் த ஹையர் ப்ரியாரிட்டி ஃப்ரம் த க்யூ. க்யூவில் ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய 2 வேல்யூவை ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸை எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ என்ன வேல்யூ, பி அண்ட் டி. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ என்ன வேல்யூ, பி அண்ட் டி. பியோட ஃப்ரீக்வன்சி லெவல் 1, டியோட ஃப்ரீக்வன்சி லெவல் 3. ஓகே, 2 நோடு எடுக்க போகிறோம். கிரியேட் எ நியூ இன்டர்னல் நோடு, ஒரு நியூ இன்டர்னல் நோடை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த நியூ இன்டர்னல் நோடு என்ன அப்படின்னா, இந்த 2 ஹை ஃப்ரீ நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்க அந்த 2 நோடோட ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் நியூ நோடு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஒரு இன்டர்னல் நோடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஹை ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய 2 நோட்ஸை வந்து எடுக்க போகிறோம். எடுத்தோம் அப்படின்னா பி அண்ட் டி நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னது, ப்ரியாரிட்டி க்யூவில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பி அண்ட் டி எடுத்துட்டோம். இதில் ஒரு நியூ நோடு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ நோடு தான் என்னது, 4
4 எப்படி வந்துச்சு, இந்த 1 + 3 வந்திருக்கு. ஓகே, இதை பேரண்ட் ஆக்கிய போகிறோம், இந்த ரெண்டையும் சைல்டு ஆக்கி. ஓகே, இப்போ நம்ம ப்ரியாரிட்டி கியூவை எப்படி அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 1 and 3 B and Dக்கு பதிலாக 4 கொண்டு வந்து சேவ் பண்ண போகிறோம். 1 and 3க்கு பதிலாக ப்ரியாரிட்டிக்குள்ளே என்ன சேவ் பண்ண போகிறோம், 4ங்கிறத சேவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரியாரிட்டிக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்குது, 4 A C அப்படிங்கிறது இருக்குது. ப்ரியாரிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ என்னது, 4 A Cங்கிறது இருக்குது. ஓகேவா, இப்போ இதான் இருக்குது. இப்போ ப்ரியாரிட்டி கியூவில் செக் பண்ணி பார்க்கணும், ப்ரியாரிட்டி வைஸ் இருக்கான்னு பார்க்கணும். 4 5 6 கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். திரும்ப என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப்பை திரும்ப பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் எது வரைக்கும் பண்ண போகிறோம், ப்ரியாரிட்டி கியூவில் மோர் தென் 1 எலமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி எத்தனை வேல்யூஸ் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு 4 வேல்யூ இருந்துச்சு. இப்போ அதை 3 வேல்யூ ஆக்கிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக ரெடியூஸ் பண்ணி வரணும். எப்போ ஒரு வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸை வந்து பண்ணணும். சரி, ஓகே. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு இது தான், இந்த ட்ரீ தான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எனது ப்ரியாரிட்டி கியூவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ரியாரிட்டி கியூவில் இருக்கக்கூடிய ஹை ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய 2 வேல்யூ எடுக்க போகிறோம். ஹை ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய வேல்யூ என்னது, 4 and 5. ஓகே, 4 and 5 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், 4 வந்து இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ ஏன் பியை வந்து லெஃப்ட் சைடும் டியை வந்து ரைட் சைடு போட்டிருக்கோன்னா, எப்போயும் இந்த கியூவில் வந்து லெஃப்ட் சைடு வந்து லோயஸ்ட் வேல்யூவும் ரைட் சைடு வந்து ஹையஸ்ட் வேல்யூவும் கொடுக்கணும். அதை ஒன்று நோட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடு வந்து என்ன பண்ணணும், லோயஸ்ட் வேல்யூவும் ரைட் சைடு ஹையஸ்ட் வேல்யூவும் கொடுக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ இன்னொரு அடுத்த நோடு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ 4 and 5 வச்சு க்ரியேட் பண்ண போகிறோம். 4 வந்து லோயஸ்ட் வேல்யூ, ஸோ இதை வந்து லெஃப்ட் சைடு பண்ண போகிறோம். A of 5 வந்து 4ஓட பெருசு, ஸோ இதை வந்து ரைட் சைடு கொடுக்க போகிறோம். ஓகேவா, 4 and 5 ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். 4 வந்து லோயஸ்ட் வேல்யூ, ஸோ லெஃப்ட் சைடு கொடுக்க போகிறோம். 5 வந்து ஹையஸ்ட் வேல்யூ, ஸோ ரைட் சைடு கொடுக்க போகிறோம். இப்போ நியூ நோடு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். 4 + 5 9. ஓகே, 4 + 5 9. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 வேல்யூ 4ஐயும் A of 5ஐயும் எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம், 9 ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ப்ரியாரிட்டி கியூவில் என்ன வேல்யூ இருக்குது, 9ம் C வேல்யூ இருக்குது. சியோட ஃப்ரீக்வன்சி 6. ஓகே, இப்போ கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது, 9 C of 6 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஹையர் ப்ரியாரிட்டி நமக்கு இது இப்படியே இப்போ இருக்கணும், லோயஸ்ட் வேல்யூ தான் ஹையர் ப்ரியாரிட்டின்னு சொல்ல போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண எனக்கு C of 6ம் 9ம் கிடைக்க போகுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு 4 வேல்யூ இருந்து அதுக்கப்புறம் 3 வேல்யூ ஆக்கணும். 4 A of 5 6ன்னு ஆக்கணும். இப்போ 3 வேல்யூ என்ன பண்ண போகிறோம், 2 வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், C and 9ன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ப்ரியாரிட்டி கியூவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இந்த 2 வேல்யூ தான். இப்போ இந்த 2 வேல்யூவை எடுத்து அடுத்து அதே ஸ்டெப் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம C of 6 வந்து லெஃப்ட் சைடும் 9 வந்து ரைட் சைடும் கொடுக்க போகிறோம். C of 6 இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது, 9 வந்து ரைட் சைடு இருக்குது. இந்த இருக்க 9ஓட வேல்யூ என்னது, இந்த பெரிய ட்ரீ, இந்த ட்ரீயை 6ஐயும் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த 2ஐயும் மெர்ஜ் பண்ண போகிறோம். 6 + 9 15 கிடைக்க போகுது. இன்டர்னோடு நியூ இன்டர்னோடு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன கிடைக்கிது நமக்கு, 6 9. இந்த 6 9ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, 15 சொல்லி கிடைக்க போகுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, ஒரு ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ப்ரியாரிட்டி கியூவில் என்ன வேல்யூ இருக்கும், 15 மட்டும்தான் இருக்கும். C of 6ஐயும் 9ஐயும் என்னது எலிமினேட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரியாரிட்டி கியூவில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது, 15 மட்டும்தான். ஸோ ப்ரியாரிட்டி கியூ வந்து அந்த ரூல் என்னது, நமக்கு மோர் தென் 1 நோடு இருக்க வரைக்கும் இந்த ஸ்டெப் பண்ணணும். இப்போ வந்து என்ன வேல்யூ இருக்குது, 15ங்கிற ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இன்னும் அடுத்த ஸ்டெப் போக தேவையில்லை. இதோட ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. தேர்ட் ஸ்டெப் இதோட ஃபினிஷ்டு. சரி, ஓகே. அடுத்து 4th ஸ்டெப் பார்ப்போம். 4th ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ராவர்ஸ் த ட்ரீ அண்ட் அசைன் த கோட். ட்ரீயை வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம், கோர்ஸை வந்து அசைன் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ட்ரீயை வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ரூட் நோடு என்ன நமக்கு, 15. ரூட் நோட்லேருந்து ட்ராவர்ஸ் பண்ணி வரப்போம். லெஃப்ட் சைடு வர்றது 0 கொடுக்கணும், ரைட் சைடு வர்றதுக்கு 1% பண்ணணும். லெஃப்ட் சைடுக்கு என்ன கொடுக்கணும், 0வும் ரைட் சைடுக்கு 1ம் அசைன் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ 15லேருந்து 6க்கு வரும்போது லெஃப்ட் சைடு 0, ரைட் சைடு வரும்போது என்னது 1. சரி, 9லேருந்து லெஃப்ட் சைடு வரும்போது 0, ரைட் சைடு ஏக்கு போகும்போது 1. அதுமாதிரி 4லேருந்து லெஃப்ட் சைடு வரும்போது 0, ரைட் சைடு வரும்போது 1. கோடு வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ட்ராவர்ஸ் பண்ண ட்ரீக்கு எல்லாமே என்னது, கோடு வந்து அசைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கவர்மெண்ட் கோடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
ஏயோட ஹஃப்மன் கோடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 15லேருந்து 9க்கு வரப்போம். 9க்கு வரும்போது 1 வருது. அடுத்து 9லேருந்து ஏக்கு வரப்போகிறோம், அதில் 1 வருது. ஸோ 1 அப்படிங்கிறது ஏயோட கோடு. ஓகே, அடுத்து பி இங்கே இருக்குது. பியில் என்ன பண்ண போகிறோம், 9க்கு வரப்போகிறோம். 9ஓட வேல்யூ 1. அடுத்து 4க்கு வரும், 4ஓட வேல்யூ 0. ஸோ 4லேருந்து பி வரப்போகிறோம், அதோட வேல்யூ 0. ஸோ 1 0 0 1 0 0 அப்படிங்கிறது பியோட கோடு. அடுத்து சி இந்த இருக்குது. சிலேருந்து இந்த 50லேருந்து இமீடியட்டாக சிக்கு வந்துட போகிறோம். ஸோ 15லேருந்து சிக்கு வரும்போது அதோட கோடு வேல்யூ என்னது 0. ஸோ ஹஃப்மன் கோடு வேல்யூ என்னது 0. அடுத்து என்ன வரப்போகிறோம், டி வரப்போகிறோம். டி வரும்போது வேல்யூஸ் எங்கே 15லேருந்து ஷார்ட் அவுட் ஆகி 15லேருந்து வருது. 15லேருந்து 9க்கு போகிறதுக்கு 1, 9லேருந்து 4க்கு போகிறதுக்கு 0, அடுத்து 4லேருந்து டிக்கு வர்றதுக்கு 1. ஸோ வேல்யூ என்னது 1 0 1 அப்படிங்கிறது வேல்யூ. ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு, ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்ன கோட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ இந்த சீரீஸ் நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு ஸ்ட்ரிங் என்னது பிசி ஏஏ டிடிடி சிசி ஏசி ஏசி ஏசிங்கிற கோடு தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கோடை அப்படியே நம்ம இப்போ என்ன கோடை எழுத போகிறோம், பியோட வேல்யூ என்ன இருக்க போகுது, நம்மளுக்கு 1 0 0 இருக்குது. ஸோ அதை எழுத போகிறோம். சியோட வேல்யூ என்ன இருக்குது 0, ஏயோட வேல்யூ என்ன இருக்குது 1 1, அடுத்து ஒரு ஏயோட வேல்யூ என்ன இருக்குது 1 1, அடுத்து டியோட வேல்யூ என்ன இருக்குது 101. அப்படியே போகுது சீரீஸ். ஓகேவா, இதை நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படுதுன்னா, இப்போ பி நமக்கு எத்தனை பி இருக்குது, ஒரே ஒரு பி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு 3 பிட்ஸ். டியில் எத்தனை பிட்ஸ் எத்தனை இருக்குது, டினா 3 தடவை ப்ரெசண்டாக இருக்குது. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 3 பிட்ஸ். ஸோ 9 வரப்போகுது. அடுத்து ஏழு எத்தனை தடவை ப்ரெசண்டாக இருக்குது, ஏயோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்னது 5. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படுது, 2 பிட்ஸ் தேவைப்படுது. 1 1ங்கிற 2 பிட்ஸ் தேவைப்படுது. ஸோ 5 × 2 10. அடுத்து சியோட ஃப்ரீக்வன்சி லெவல் என்னது 6. ஓகேவா, இப்போ வந்து சியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படுது, ஒன்லி 1 பிட். ஸோ 6 × 1 6. ஓகே, டோட்டலாக எத்தனை பிட்ஸ் தேவைப்படுது, 28 பிட்ஸ் தேவைப்படுது. ஓகே, டோட்டலாக எத்தனை பிட்ஸ் தேவைப்படுது, 28 பிட்ஸ் தேவைப்படுது. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம், நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹஃப்மன் கோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை பிட்ஸ் தேவைப்பட்டுச்சு, 120 பிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. இப்போ 120 பிட்ஸாக ஹஃப்மன் கோட் அப்ளை பண்ணி எத்தனை பிட்ஸாக கொண்டு வந்துட்டோம், 28 பிட்ஸாக கொண்டு வந்துட்டோம். 120 28 கம்ப்ரஸ் பண்ணிட்டோம். இவ்வளோதான் ஹஃப்மன் கோடிங்கில் இருக்கக்கூடிய ஃபோர் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் அதை இன்க்ரீஸ் ஆர்டரில் வந்து ப்ரியாரிட்டி க்யூவில் ஸ்டோர் பண்ணணும். அடுத்து தேர்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரியாரிட்டி க்யூவில் டாப் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய 2 நோட்ஸை எடுத்து ஒரு ட்ரீ ஃபார்ம் பண்ணணும். 2 நோட்ஸ் எடுத்து இன்டர்னல் நோட் ஒன்று க்ரியேட் பண்ணி ட்ரீ ஃபார்ம் பண்ணணும். இந்த ஸ்டெப் எப்போ பண்ணணும், ப்ரியாரிட்டி க்யூவில் மோர் தென் 1 எலமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இதை முடித்ததுக்கப்புறம் ட்ரீ ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரீ என்ன பண்ணணும், ஃபோர்த்து ஸ்டெப் பண்ணது, அந்த ட்ரீயில் ட்ராவர்ஸ் பண்ணணும். ட்ராவர்ஸ் பண்ணி அந்த பாத்துக்கெல்லாம் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். அசைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். லெஃப்ட் சைடு எல்லாமே என்ன கொடுக்க போகிறோம், 0ன்னு கொடுக்க போகிறோம். ரைட் சைடு எல்லாமே 1ன்னு அசைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேரக்டரோட கோடு என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்தாலே நமக்கு தெரியும் எதுக்கு வந்து இதில் கண்டிப்பாக என்ன இருக்குது, ஒவ்வொரு கேரக்டருக்கும் கோடு வந்து வேரி ஆகுது. இப்போ ஏக்கு 2 பிட்ஸு, பிக்கு 3 பிட்ஸ், சிக்கு 1 பிட், டிக்கு 3 பிட்ஸ். இந்த மாதிரி என்னது கோட்ஸ் வந்து வேரி ஆகும். நம்ம சொல்ல முடியாது 4 பிட்டு தான், 3 பிட்டு தான், 2 பிட்டு தாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கோட்ஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மினிமம் பிட் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தா, ஹை ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம இந்த சீரீஸில் ஹை ஃப்ரீக்வன்சி எதுக்கு, சிக்கு தான் ஹை ஃப்ரீக்வன்சி 6 இருக்குது. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுக்கு கோடு எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுக்கு கோடு ஹையாக இருக்கும். கோடோட லென்த் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். இப்போ இதில் லோ ஃப்ரீக்வன்சி என்னது பியோட கோட் லென்த் என்னது, ஹஃப்மன் கோடோட லென்த் என்னது 3. ஓகேவா, ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுக்கு லென்த்து கம்மியாகவும், லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுக்கு ஹஃப்மன் கோடோட லென்த்து வந்து கூடையும் இருக்கும். ஸோ நமக்கு என்னென்னா எஃபிஷியண்ட்டாக ரொம்ப மினிமைஸ்டாக கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஓகே, திஸ் கன்க்ளூஷன் திஸ் ஐடியா டு ஆஸ் வேரியபிள் லென்த் கோடு. சேம் லென்த் கோடு கிடையாது. என்ன பண்ணுறோம், வேரியபிள் லென்த் கோடு கொடுக்குறோம். 2 பிட்டு, 1 பிட்டு, 3 பிட்டு, 4 பிட்டு அப்படி சொல்லிட்டு இந்த வேரியபிள் லென்த் கோடு வந்து கொடுக்குறோம். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணியிருக்கு. ஹை ஃப்ரீக்வன்சி 80 தடவை அக்கர் ஆகிருந்துச்சுன்னா ஸ்மால் கோடும், லீஸ்ட் டைம் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சுன்னா லார்ஜஸ்ட் கோடும் கொடுக்குறோம்.
அதுதான் இந்த எக்ஸாம்பிளே பார்த்தோம். என்ன பண்ணியிருக்கோம், சி அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ரொம்ப ஹையாக இருக்குது, ஸோ அதோட பிட்டு வந்து என்னது கம்மியாக இருக்குது. இப்போ பியோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கம்மியாக இருக்குது, ஸோ அதோட பிட் கோடோட லென்த் வந்து என்ன இருக்குது, ஹெவியாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி இருக்க போய் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, ரொம்ப மினிமம் பிட்ஸ்லேயே நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ இன் திஸ் ஃபைனல் Huffman code is the statistical compression method. Okay, statistical compression lossless method. Okay, understand? Thank you.